Welcome you all. In this video, you will learn 6th standard term 3 unit 1 supplementary reader A Childhood in Malabar, a memoir. It is written by Kamala Das. What is memoir? A memoir is a collection of memories that an individual writes about moments or events. Kamala Das' pen name is Madhavi Kutti. She is an Indian poet. She got many awards also. Here I am going to explain a meaning of some words. First one, Edati. Edati means brother's wife. Etan, elder brother. Ammamma, mother's mother. Muttasi, father's mother. Ammai, mother-in-law. Cheriyamma, சித்தி. ஸ்டூடெண்ட்ஸ், கேரளாவில் கமலாதாஸ் தன்னுடைய சைல்டுஹுட்டை மலபாரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்ற தன்னுடைய பயோகிராஃபியை இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்ப்போம். சம் கேரக்டர்ஸ் இன் தி ஸ்டோரி. எடத்தி, பிரதர்ஸ் ஒய்ஃப் மீனாட்சி எடத்தி. ஏட்டான், சங்கர் நாயர். அம்மம்மா, முத்தாசி. அம்மாயி, பாலா. அம்மம்மன், செரியம்மா. கோச்சு, குட்டியப்பு. They are characters, important characters in this story. Let's see the story. It was someone's birthday at Ambalathil. I am not sure whose. The day there was a cyclone. Ethan, my elder brother, and I were invited to the feast there that day. Malathikutti took us to the Serpentshire before lunch. We watched Meenakshi Adathi setting out turmeric, milk and bananas for the snakes. அம்பலத்தேல் அப்படின்றது ஃபேமிலி நேம். அம்பலத்தேலில் ஒருத்தருக்கு பர்த்டே. அங்கே என்னையும் என்னுடைய எல்டர் பிரதரு இன்வைட் பண்ணுறாங்க. பட் அந்த டைமில் சைக்ளோன் இருக்குது. மாலதிக்குட்டி எங்களை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா செர்பன்ஷயர், அந்த பாம்பு புத்து கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து நாங்கள் வாட்ச் பண்ணுறோம். வி வாட்ச் மீனாட்சி எடத்தி செட்டிங் அவுட் டர்மரிக், மில்க் அண்ட் பனானாஸ் ஃபார் அ ஸ்னேக். அங்கே பனானாஸு, டர்மரிக்கு, மில்க்கு இது எல்லாத்தையும் ஸ்னேக்குக்கு மீனாட்சி எடத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மீனாட்சி எடத்தி வாஸ் அ டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் ஆஃப் அம்பலத்தில் ஃபேமிலி. பீயிங் புவர், she was dependent on their generosity. She was dark-skinned and middle-aged. She spent her time rushing around the houses and compound, never stopping to rest. Her face perpetually wearing an expression that asked for forgiveness. She had only certain trivial duties to perform, like welcoming the oracle with an offering of paddy when he came in procession, lighting all the lamps at dusk, churning the curd and taking out the butter for the children, and drawing design with rice batter on the door on the day of the Nera festival. There were innumerable servants to carry out all other tasks. However, the family could not have existed happily for a single day without Meenakshi Adathi. She was the only one who knew how much paddy should be boiled each time to make enough rice for the household, or how many months had been given to the washerman, or when to give the children a purgative. மீனாட்சி எடத்தி அம்பலத்தில் ஃபேமிலியோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். அவங்க ரொம்ப புவராக இருந்தாலும் ரொம்ப ஜெனரசிட்டியாக இருப்பாங்க, பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க. சி வாஸ் டார்க் ஸ்கின் அண்ட் மிடில் ஏஜ்டு உமன். அவங்க எப்போவுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அந்த வீட்டில் இருக்க அம்பலத்தில் ஃபேமிலியில் எல்லா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் இவங்க தான் பண்ணுவாங்க. என்ன ஒர்க்கு அப்படின்னா, இந்த ஆரக்கிள் பூசாரி வந்து வரவேற்கிறது, தென் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நன்கொடையை கொடுக்கறது, லைட்டிங் ஆல் த லேம்ப்ஸ் அட் டஸ்க், இருட்டும் போது லைட்டை வந்து விளக்க ஏற்றுறது, தென் டேக்கிங் பட்டர் அண்ட் கர்ட் ஃபார் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு பட்டரு, கர்டு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, தென் ரைஸ் பேட்டர், ட்ராயிங் டிசைன் வித் ரைஸ் பேட்டர் when the day of the Nero festival.
ரைஸ் பேட்டர்னால் கோலம் மாவு. அந்த நிறா ஃபெஸ்டிவல் அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரைஸ் பேட்டரில் கோலம் போடுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்லாம் இவங்க தான் பார்ப்பாங்க அந்த ஃபேமிலியில். மீனாட்சி அடுத்து இல்லாமல் அந்த ஃபேமிலி ஒரு சிங்கிள் டே கூட ஹாப்பியாக இருந்ததில்லை. பிகாஸ் அவங்களுக்கு மட்டும்தான் எவ்வளோ பேடி பாயில் பண்ணணும், எவ்வளோ ரைஸ் அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கவங்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்ற எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. Why isn't the snake coming? I asked. Snakes never come out when human beings are watching child. The black Krishna Sharpam will glide out as soon as we go away, said மீனாட்சி. மீனாட்சி ஏன் ஸ்னேக் வெளியே வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கும்போது கிருஷ்ண சர்ப்பம் வெளியே வராது, ஸோ நம்ம போனதுக்கப்புறம் அது வெளியே வரும் அப்படின்னு மீனாட்சி கமலாதாஸ் கிட்ட சொல்கிறாங்க. I began to feel sleepy after lunch. Malathikutti came back with us to Nalapat. Barely an hour after we got home, we heard the sound of the gale. The wind tore through the coconut palms in the southern compound with a frightened roar. The dry leaves that had collected around the pond swirled upwards belligerently. Branches shook. The seat of the swing that hung from the இளஞ்சி ட்ரீ ஃபெல் டவுன். ஆஃப்டர் லஞ்ச் நான் ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணேன். மாலதி குட்டியும் நலப்பாட்டுக்கு என் கூட வந்துட்டாங்க. 1 ஹவரில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஹோமு. அப்போது அந்த த சவுண்ட் ஆஃப் கேல், வி ஹியர் த சவுண்ட் ஆஃப் கேல், அந்த புயலோட சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அந்த ட்ரீஸ்லாம் கீழே விழுகிற மாதிரி அவ்வளோ விண்டு, அந்த சவுண்டு அவ்வளோ நிறைய சவுண்டு வந்துச்சு. பிரான்ச்சஸ்லாம் ஷோக் ஆனிச்சு. அந்த இளஞ்சி ட்ரீயில் இருந்த அந்த ஸ்விங், அந்த ஊஞ்சல் என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. I wonder whether it is cyclone. The sound of it scares me, said Ammamma. She asked all of us to sit down in the middle room upstairs and gave us metal dice to play with. Since the light had grown dim, she lit her brass lamp as well. Muttasi called out from the Tekani, the southern room downstairs, "Have you closed all the small windows, Kochu?" "I will close them, Amme. I will close all of them," answered Ammamma. We suddenly heard the sound of the rain from the southwest, like the roar of vast crowd of people. Using all her force, Ammamma slammed the windows shut. Raindrops glimmered on her face. ஒருவேளை இது புயலாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சவுண்டு அம்மாவை ரொம்ப பயன்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு. எல்லாருமே அந்த மிடில் ரூமில், அப்ஸ்டேஸில் உள்ள மிடில் ரூமில் உட்காந்துருந்தோம். அம்மம்மா மெட்டல் டைஸை கொடுக்குறாங்க, தாயக்கட்டையை கொடுத்து எங்களையே ப்ளே பண்ண சொல்கிறாங்க. லைட் ரொம்ப டிம் ஆகிடுச்சு. பிராஸ் லேம்பை அம்மம்மா லிட் பண்ணுறாங்க. முத்தாசின்னா ஃபாதர்ஸ் மதர். அவங்க என்ன பண்ணுறாங்க, தேக்கனிலேருந்து கூப்பிட்றாங்க. தேக்கனின்னா பேக்யார்ட், அதாவது வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டம், அங்கேருந்து கூப்பிட்றாங்க. "Have you closed all the small windows, Kochu?" கோச்சுகிட்ட கேட்குறாங்க. எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணிட்டியா? "I will close them, அம்மே." நான் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. அம்மம்மானா மதர்ஸ் மதர். அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லா விண்டோஸும் நானே க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த விண்டு எப்படி இருக்குன்னா, ஒரு வாஸ்ட் க்ரௌட் ஆஃப் பீப்புள் சத்தம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த விண்டோட சவுண்டு இருக்குது. அம்மம்மா அந்த விண்டோஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஷட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ரெயின் ட்ராப்ஸ் அந்த அம்மம்மாவோட ஃபேஸில் அப்படியே படுது. "It is not even 4, but it's pitch dark outside," said Ammamma. "I want to see Kutti Oppu," said Malathi Kutti. "She will call by dusk," said Ammamma. "I want to go to Ambalathil now, this minute," said Malathi Kutti. "I will send you to Ambalathil as soon as the storm stops." Ammamma tried to comfort her, but Malathi Kutti began to sob loudly. That was when we heard a coconut palm crashing down. "Kochu, what was that? Will the house collapse?" That was Muttasi. ஈவினிங் 4 o'clock ரொம்ப இருட்டிடுச்சு அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. "I want to see குட்டியப்போ, நான் குட்டியப்போ இப்போயே பார்த்தாகணும்" அப்படின்னு மாலதி குட்டி ஆடம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மம்மா சொல்கிறாங்க, இருட்டு கட்டினதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்
மாலதி குட்டி அதுக்கெலாம் எதுக்குமே அசையவே இல்லை. நான் அம்பலத்தேலுக்கு இப்பயே போகணும், என்னை இப்பயே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப அடம் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த புயல் நின்றதுக்கப்புறம், இந்த காற்று நின்றதுக்கப்புறம் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மாலதி குட்டி கேட்கல. இருக்க என்னாச்சுன்னா ரொம்ப வேகமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் கோகோனட் ட்ரீ கிராஷ் ஆகிற சவுண்டு கேட்குது. கூச்சு, வாட் வாஸ் தட்? என்னது கூச்சு, வீடு இடிஞ்சு விழுக போகுதா அப்படின்னு முத்தாசி கேட்குறாங்க. டோன்ட் worry, it was a coconut palm falling. We will go and have a look at it once the rain stops. Let's say our prayer and sit here quietly, said Ammamma. All of us took shelter in the southern room downstairs as Ammamma's mother instructed us to do. யாரும் பயப்பட வேணாம். அது கோகனட் ட்ரீ வந்து அந்த கிராஷ் டவுனோட சவுண்டு தான் நம்ம கேட்டிருக்கு. அதனால் யாரும் பயப்பட வேணாம். நம்ம குவாய்ட்டாக உட்காந்து ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. ரெயின் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. அம்மம்மாஸோட மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் போயிட்டு அந்த சதர்ன் ரூம் டவுன் ஸ்டேர்ஸில் தங்கிக்கோங்க, சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. She said this room had the strongest ceiling. The balcony was flooded and the water that had collected in the sunken courtyard of the Nalukettu, the central hall with 4 wooden pillars, began to overflow. Ammaman and all of us sat on the bed. Ammamma and the grandmothers sat on the rolled up mattresses stacked on the floor, and the servant woman took refuge in the makeshift toilet adjacent to the room. அம்மம்மாஸ் மதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களே, அந்த டவுன் ஸ்டேஸில் உள்ள சதர் ரூமில் போயிட்டு சேஃபாக இருங்க அப்படின்னு. அது வந்து அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சீலிங் இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே போக சொல்லியிருக்காங்க. தேக்கனி ஃபுல்லாக அந்த ரெயின் வாட்டர் நிறையா வந்துருச்சு. தென் அந்த சென்ட்ரல் ஹால் 4 பில்லர்ஸ் உள்ள சென்ட்ரல் ஹால்லையும் ரெயின் வாட்டர் நிறையா வந்துருச்சு. Kamaladas said, me and Ammamma and grandmother sat on the rolled up mattresses stacked on the floor, and the servant woman took shelter in toilet. Ammai arrived, drenched to the skin, unmindful of the thunder and lightning and driving rain. How can you be so foolish, Bala? What if you fall ill of a fever? Asked Ammaman. Ammai laughed. Here is Kuti Oppu, exclaimed Maladi Kuti joyfully. Ammai hugged her. அம்மாயி அம்பலத்திலேருந்து நிலப்பேட்டுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, இந்த தண்டர் லைட்னிங் எதையுமே மைண்ட் பண்ணாமல் வராங்க. அம்மம்மன் அவங்கள வந்து திட்டுறாங்க. என்னென்னா, ஹவு கேன் யூ ஸோ ஃபுலிஸ் பாலா, எனக்கு ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கே பாலா, ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டுறாங்க. அம்மாயி அதுக்கு சிரிக்கிறாங்க. ஹீரிஸ் குட்டி போ, மாலதி குட்டி வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக எக்ஸ்க்ளைம் ஆகிட்டா. ஏன் அப்படின்னா, மாலதி குட்டி இதுக்கு முன்னாடி குட்டியப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சால, அதனால் குட்டியப்போ வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அம்மாயியாவில் மாலதி குட்டியை ஹக் பண்ணிக்கிறாங்க. செரியம்மா suggested that we chant Akshara slogans to forget our fear. Each one of us would have to recite a verse and the next person would follow with a verse that began with the first letter of the third line of the quatrain that had just been chanted. No one volunteered though, so Cheriyamma recited from Vallathol Impression Anirudhan. Ammamma said, I can't remember a single couplet. I hope the house doesn't collapse, murmured Muttasi. ஃபீரை போக்குறதுக்காக அக்ஷர ஸ்லோகம் பாடலான்னு செரியம்மா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் பாடுறத நெக்ஸ்ட் பர்சன் அந்த பாட்டோட தேர்ட் லைனில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் யாருமே வாலண்டரியாக வரல. ஸோ செரியுமாவே வல்லத்தோல் அப்படின்ற பாட்டை வந்து பாடுறாங்க. அம்மம்மா சொல்கிறாங்க, ஐ கான்ட் ரிமெம்பர் எ சிங்கிள் கப்லெட், இதில் ஒரு சிங்கிள் கப்லெட் கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்தாசி வந்து முனகிறாங்க, இந்த ஹவுஸை வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, லைட்னிங் தண்டர் இருக்குது, ட்ரீஸ்லாம் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஹவுஸ் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு முத்தாசி வந்து தனக்குள்ளே வேண்டிக்கிறாங்க.
As soon as Ammaman and Ammayi went upstairs, the servant woman started to wail loudly. She kept hitting her head with her hands while she wailed. "What madness is this? Do you want to break open your head?" asked Ammamma. "What if I never see my folks again? My Gurayarappa, I will never see them again. You can go home tomorrow morning as soon as the rain stops. All right," said Mutasi. "This rain will never stop. It is a wild wind, isn't it? We will all die," sobbed the woman. அம்மாயும் அம்மம்மனும் அப்ஸ்டெஸ்க்கு போகிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே அந்த சர்வெண்ட் உமன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப லவுடாக கத்த ஆரம்பிச்சிடுறா. தலையில் வந்து ஹிட் பண்ணிக்கிறான், அடிச்சுக்கிறா, தலையில் அடிச்சுக்கிறா. "வாட் மேட்னஸ் இஸ் திஸ்?" அப்படின்னு அம்மம்மா கேட்குறாங்க. "உன்னோட தலை வந்து உடைச்சிக்க போறியா?" அப்படின்னு அம்மம்மா கேட்குறாங்க. "குருவாயூரப்பா, என்னுடைய பீப்புள்ஸ் நான் மறுபடியும் நான் எப்போ போய் பார்ப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த வேலைக்கார பெண்ணு. முத்தாசி சொல்கிறாங்க, "நாளைக்கு காலையில் நீ வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்கார பெண்ணு சொல்கிறா, "இந்த ரெயின் ஸ்டாப் ஆகாது. த ரெயின்ஸ் வில் நெவர் ஸ்டாப். இது ஸ்டாப்பே ஆகாது. சரியா? இது வந்து என்னென்னா நம்ம எல்லாரும் இறந்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பெண்ணு வந்து ரொம்ப புலம்புறா. "Is he crazy?" asked Mutasi. "We heard trees crashing to the ground and a dog whinnying in the western yard. Ayyo Shankara, what if the cowshed crumbles? Bring the cows in and tie them up in the washing area outside the kitchen," said Ammamma. "The cowshed won't fall down, Valliyamma. Its beams are quite strong," said Sankaran Nair, who had gone to check things out. "Then let the cows stay there." "Is he crazy?" முத்தாசி சொல்கிறாங்க. "அவளுக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அம்மம்மா சொல்கிறாங்க, "ஐயோ சங்கரா, அந்த கவுஷெட்லாம், அந்த மாட்டு கொட்டாயெல்லாம் அசையுதே, அதெல்லாம் கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்கே" அப்படின்னு சொல்கிறாங்க. "அந்த கவுலாம் கொண்டு வந்து அந்த கிச்சன் பக்கத்தில் கட்டுங்க" அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. சங்கரன் நாயர் சொல்கிறாரு, "வள்ளியம்மா, அதெல்லாம் கீழே விழாது, அந்த பீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது" அப்படின்னு சங்கரன் நாயர் சொல்கிறாரு. "நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், அது நல்லா இருக்குது. அதனால் பசுக்கள் எல்லாம் அந்த கவுஸ்லாம் அங்கேயே இருக்கட்டும்" அப்படின்னு சங்கர் நாயர் சொல்கிறாரு. "There is knee-deep water in the yard now," said Sankaran. "We want to swim," I cried. "You can't swim in the courtyard of Nalketu," said Hayatan. "I put my hand into the water in courtyard. It is ice cold," I grumbled. "Don't play in the water, children," Ammamma called out loudly. We climbed back on the bed. Someone seemed to be knocking on the door on the southern side. Sankaran opened it. A dog stood on the veranda, dripping wet Tumbi, the black and white pet dog from Ambalathil. அந்த யார்டில் நீ டீப் வாட்டர் இருக்குது அப்படின்னு சங்கரன் சொல்கிறாரு. கமலாதாஸ் கத்துறாங்க, "வி வாண்ட் டு ஸ்விம்" அப்படின்னு கத்துறாங்க. "நீங்கள் ஸ்விம் பண்ணணுன்னா நலுக்கேட்டில் கோர்ட்யார்டில் ஸ்விம் பண்ணலாம்" அப்படின்னு ஏட்டன் சொல்கிறாரு. "வாட்டர் ரொம்ப கோல்டாக இருக்குது" அப்படின்னு கமலாதாஸ் சொல்கிறாங்க. "சில்ட்ரன் டோன்ட் ப்ளே இன் த வாட்டர்" அப்படின்னு அம்மம்மா வந்து லவுடாக கத்துறாங்க. Someone seemed to be knocking on the door on southern side. சங்கரன் ஓப்பன் இட். கதவை ஓப்பன் பண்ணுறாரு. யாரோ அந்த சதர்ன் சைடில் வந்து டோர் நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. சங்கரன் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே வெராண்டாவில் ஒரு டாக் வந்து நனைஞ்சி போயிட்டு வந்து நிற்கிது. பிளாக் அண்ட் ஒயிட் பெட் டாக். எங்கேருந்து? ஃப்ரம் அம்பலத்திலேருந்து வந்திருக்கு. "Look, here is Tumbi. He is drenched. Poor thing, he must have come with Balamani Amma," said Sankaran. We looked at Tumbi and he looked at us. He was shivering in the cold. Sankaran spread a goni bag on the veranda. "Lie down on this. In a storm like this, how can we make a difference between a man and a dog? Go to sleep, Tumbi." Tumbi lay down on the goni bags and looked contentedly at me and my brother. We spent the whole night in the southern room. By the time we woke up, the rain had stopped. "Look here, தும்பி ரொம்ப நனைஞ்சு போய் வந்திருக்கான். இவன் கண்டிப்பாக பாலமணி அம்மா கூட தான் வந்திருக்கணும்" அப்படின்னு சங்கரன் சொல்கிறாரு. We looked at தும்பி and he looked at us. தும்பி நாங்கள் பார்க்குறோம், அது எங்களே பார்க்குது. அது ரொம்ப கோல்டில் ஷிவரிங் ஆகுது. சங்கரன் வந்து ஒரு கோனி பேக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாரு வெராண்டாவில். "இதில் வந்து படுத்துக்கோ" அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய ஸ்டோமில் எப்படி டாகுக்கும் மேனுக்கும் வித்தியாசம் பார்க்குறது
அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் நீ போயிட்டு படுத்துக்கோ அப்படின்னு தும்பிகிட்ட சொல்கிறாரு. அந்த குனி பேக் மேலே போயிட்டு என்ன பண்ணுது, அந்த டாகு படுத்து தூங்குது. வி ஸ்பெண்ட் ஹோல் நைட் இன் த சதர்ன் ரூம். ஹோல் நைட்டு ஃபுல்லாக அந்த சதர்ன் ரூம்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. மார்னிங் ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு அவங்க எழுந்திரிக்கும் போது. இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் எ ப்ளீடிங் வாய்ஸ் சேயிங் ப்ளீஸ் ஓப்பன் த கேட். தட் ஆக்சுவலி woke me. A young man stood smiling in the waist-high water at the gate. I am from Vadagara. Is everyone here all right? Yes, said Ammamma. We have had no casualties. How did you come, Balan? I started out at daybreak and waded through the water. That's really smart. The number of huts and the trees that have collapsed. Fowls lying dead everywhere. Dead goats floating in the water. What a sight. Come in, Balan, and change your mandu. பாலன் வடகராலேருந்து வந்து ப்ளீஸ் ஓப்பன் த கேட் அப்படின்னு வந்து வாய்ஸ் கொடுக்குறான். அப்போ ஏஞ்சி வந்து சங்கரநாயர் பார்க்குறாரு. எல்லோரும் இங்கே நல்லா இருக்கீங்களா? இஸ் எவ்ரி ஒன் ஹியர் ஆல் ரைட் அப்படின்னு கேட்குறான். அம்மாம்மா வந்து எஸ் எல்லாருமே நல்லா சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலன் நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாம்மா கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டேன், தண்ணியில் தான் நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இடையில வரும்போது பல அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தேன். என்னென்னா அந்த நம்பர் ஆஃப் ஹர்ட்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. குடிசையெல்லாம் நிறையா குடிசைகள் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நிறையா டெட்லி பேர்ட்ஸு, டெட்லி கோட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் த வாட்டர். தண்ணி மேலே நிறைய இறந்த ஆடுகளில் மிதந்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். கமின் பாலன் அண்ட் சேஞ்ச் யுவர் மாண்டு. பாலன் வா, உள்ளே வாங்க, உள்ளே வந்துட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு அம்மம்மா சொல்கிறாங்க. ஹாவ் தே சென்ட் அஸ் எனிதிங் ஃப்ரம் வடகரா, முருகுஸ் ஆர் டேட்ஸ்? ஐ ஆஸ்ட். நோ சைல்ட், ஐ ஹாவ் கம் எம்டி ஹேண்டட், செட் பாலன், டிஸ்பிளேயிங் ஹிஸ் பக் டீத். வாட் அ டைம் டு ஆஸ்க் ஃபார் முருகுஸ் அண்ட் டேட்ஸ், மட்டர்ட் அம்மம்மாஸ் மதர். ஐ ஹங் மை ஹெட் அஷேம்ட். வடகராவிலேருந்து முறுக்கு ஆர் டேட்ஸ் ஏதாவது எடுத்து வந்தீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். பாலன் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு தன்னோட எம்டி ஹேண்டை வந்து காமிக்கிறாரு. பட் அம்மம்மாஸ் மதர் என்னை வந்து திட்டுறாங்க. எந்த டைமில் என்ன கேட்கணும்னு தெரியாதா அப்படின்னு திட்டுறாங்க. எனக்கு அது அசியமாக இருந்ததுனால என்னோடய ஹெட்டை வந்து டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னு கமலாதாஸ் சொல்கிறாங்க.